மதுரையில் 200 கோடி மாநகராட்சியுடைய வரிப்பணம் இன்னைக்கு திமுக நிர்வாகிகளால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தீர்வே கிடைக்கவில்லை. ஒரு மேயர் இல்லாமல் ஒரு மாநகராட்சி 3 மாதங்களுக்கு மேலாக நடைபெறுகிறது. 3 மாதங்கள் மாநகராட்சி கூட்டம் நடைபெறவில்லை. இதனால் மக்களுடைய குறைகள் நிறைகளை பற்றி பேச முடியவில்லை. இது போன்ற ஒரு ஆட்சி, அவ்வளோ ஆட்சி இதுவரை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலும் எங்கு நடந்ததில்லை. 5 மண்டல தலைவர் இல்லை, நிலைக்குழு தலைவர் இல்லை. இதுக்கு இந்த ஆண்டாட்சி விடுதல் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லைன்னா அவர் மாநகராட்சி அவங்க அவங்க மாமன்ற உறுப்பினர்கள்லாம் அவர் ராஜினாமா செய்ய சொல்லிடலாம். திமுக தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர். ஏன்னா யாருமே சரியில்லைன்றதுனால தானே அவர் தேர்ந்தெடுக்கலை. இல்லைன்னா தேர்ந்தெடுத்திருப்பார். எல்லா 69 மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க. யாரையும் ஒரு ஆளை கூட தேர்ந்தெடுக்க முடியல. ஒரு மேயரை தேர்ந்தெடுக்க முடியல, 5 மண்டல தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல, நிலைக்குழு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல.